இன்னுமா அவ்வளவுதான். இதுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் ஏர் இந்தியா. இதெல்லாம் ஃபுல்லா எழுதிருப்பீங்க. பவன் ஹன்ஸ் மட்டும் நடத்தணும். ஓகே. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா? புலம்பெயர்ந்தார். இன்டர்நேஷனலா நேஷனலா? இன்டர்நேஷனலா? இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா? என்ன எதுவுமே கிரைட்டீரியா கிடையாதா? கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. கனடா. ஓ, இந்த லாங்குவேஜ் என்னன்னு கண்ணில் பார்த்துக்காங்க. சப்போஸ் அதுல இல்லாத லாங்குவேஜ் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? கனடா நாட்டுல குடிபெயர்றதுக்கான அவங்க கொடுத்த தகுதி அடிப்படையில இல்லாத மொழி இதுல தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்கோம். அதனால அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக்சுவலி கொஞ்சம் வீக்கா இருக்கேன் நானும். ஏன்னா தொடர்ந்து நேத்துல இருந்து கண்டினியூஸா கிளாஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்பவும் முடிச்சுட்டு வந்து இப்பதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் ஸ்பீடா எழுதிங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுவரை டிரான்ஸ்போர்ட்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? ரோட்வே, வாட்டர்வே, அப்புறம் ஏர்வேஸ், இதுல ரயில்வேஸ் இடையில பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஏர்வேஸ்ல எப்பயும் போல நம்ம ஏரோப்ளைனுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹெலிகாப்டர், பவன் ஹன்ஸ். சரிங்களா? பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி நமக்கு இருக்கு. ஸோ அவங்க எதுக்காகன்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம் செக்டார், பெட்ரோலியம் செக்டாருக்கும் அப்புறம் ஓஎன்ஜிசி அப்புறம் ஆயில் இந்தியா லிமிடெட் இதுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு சர்வீஸ் பண்றது நம்மளுடைய பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர். ஸோ இதோடைய கேபிட்டல் செக்டார், பப்ளிக் செக்டார் கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? நியூ டெல்லியில தான் இதுக்கான பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்கு. ஸோ இதோடைய ஆபரேஷன்ஸ்லாம் எங்கெங்க நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லே பார்லி, வெஸ்ட் மும்பை, இந்த இடத்துல தான் இதுக்கான ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இதோடைய பப்ளிக் செக்டார் கம்பெனி நியூ டெல்லியில இருக்கு. பட் இதோட ஆபரேஷன் செக்டார்ஸ் எல்லாம் மும்பைல நமக்கு நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மினி ரத்னா 1 கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி இந்த பவன் செக்டாரை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு மாநில அரசுக்கு நிறைய சேவைகளை, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறைய சர்வீசஸ் வழங்குது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட இருக்க இன்டர் ஐஸ்லாண்ட்ஸ், அதுக்குள்ள இருக்க தீவுகளுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ளேயே இருக்க அந்த தீவுகளுக்கு வழங்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளுக்கு, அதுக்கடுத்து வந்துட்டு லட்சத்தீவுகளுக்கு. ஸோ இங்கதான் இவங்களுக்கான சப்போர்ட்ஸை நமக்கு பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் வந்துட்டு பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஹெட் யாரு? இப்போ வரையும் பார்த்த ஏர் இந்தியா, ஏர்லைன்ஸ், இப்படி பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாத்துக்கும் மேல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ அப்படிங்கிற இருக்காங்க. ஸோ இங்க எந்த வருஷம் உருவாகுறாங்கன்னா 1995ல தான் உருவாகுறாங்க. இவங்க முழுக்க முழுக்க இந்தியன் ஏர்போர்ட்ஸ்க்கு செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே நமக்கு இருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பார்த்தா கிரியேட்டிங், அப்கிரேடிங், மெயின்டைனிங் அண்ட் மேனேஜிங் த சிவில் ஏவியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவில் கட்டமைப்புகளுக்கான பொறுப்பு முழுக்க முழுக்க இந்த ஏஏஐ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன். டிரான்ஸ்லேட் பண்ணாம சொல்லுங்க பார்க்கலாம், கம்யூனிகேஷன் என்ன? டிரான்ஸ்லேட் பண்ணாம சொல்லுங்க. அதுக்காக நான் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்லயே சொல்லலாம்.
தெரிவிக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்த தெரிவிக்கிறது, ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட. சரி, வேற ஏதாவது கருத்துக்கள்? எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே, ஃபைன். கம்யூனிகேட் எப்படிலாம் பண்ணுவீங்க? எடுத்த உடனே போன், இன்னமும் பிறக்கும் போதே வந்துட்டு கையில வந்துட்டு இந்தானே நீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல ஒரு போனும் சேர்ந்து வர்ற மாதிரி. லெட்டர், போஸ்ட், சேட்டிலைட் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துறீங்களா? சேட்டலைட் நீங்க? சரி, உங்களுக்கு எல்லாம் தெளிவா வர கேட்கும். சரி, பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துறீங்க சொல்லுங்க. போன், நான் சொல்லிடுறேன். போன். சரி, வேற? இமெயில், வேற? டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்ரூ காலர், இன்டர்நெட். அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையா? அதுதான் கேக்குறேன். முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசணும், சரிங்களா? வாயை திறந்து ஃபர்ஸ்ட் பேசணும், சரிங்களா? பேசினாதான், அதாவது இப்போ உங்களுக்கு இருக்க நாலேஜ், 4 சாட் பாக்ஸ் போட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் கிடைக்குது, பேசுறோம், அதெல்லாம் வேற. அப்பெல்லாம் வாயை திறந்தாதானே எதுவுமே கிடைக்கும். ஸோ உரையாடல்ங்கிறது, கம்யூனிகேஷன் அங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? எப்படிதானும். சரி, அதாவது கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். எப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே, சரிங்களா? நம்மளுடைய யோசனைகள் ஆகட்டும், திட்டங்கள் ஆகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் பரிமாறுறதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுக்காக ஒரு டெக்னாலஜியை நமக்கு செயல்படும். கம்யூனிகேஷன் ஃபீல்டுல டெக்னாலஜி மூலமா நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு பாக்குறப்போ, நமக்கு பர்சனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுல பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு தனிப்பட்ட நபர்கள் கிட்ட, சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது தான் நம்ம வந்துட்டு பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்றோம். அது எது எது மூலமா பண்றோம்? போஸ்ட், டெலிகிராஃப் சர்வீஸ், டெலிஃபோன், மொபைல் போன், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், ஃபேக்ஸ், இன்டர்நெட், இமெயில். யாரெல்லாம் குரூப் 4 எழுத போறீங்க? நீங்க எல்லாருமே எழுத போறீங்களா? இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். சைட்ல கண்ணு தானே போச்சுன்னு கொண்டுருவேன். அலைபேசியா, தொலைபேசியா? சரி, இதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். கைபேசி, ரைட். இது தொலைபேசி, சரிங்களா? ஃபேக்ஸ்னா மிஷின் தாங்க. தமிழ்ல என்னன்னு கேக்குறாங்க. ஃபேக்ஸ். யா, ரைட். நான் டெஃபினிஷன் கேட்கல, அது டிரான்ஸ்லேஷன். ஃபேக்ஸ் அப்படின்னா நகல். ஓகே, இன்டர்நெட். சரி, எனக்கு இதுல டவுட். இணையமா, இணையதளமா? இணையம். போர்ட்டல்னா இணையதளம். இமெயில்னா மின்னஞ்சல். நமக்கு பப்ளிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு டைரக்ட் கான்டாக்டாக பயன்படுது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போஸ்டல் தான் நம்மளுடைய பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்தியன் போஸ்டல் நெட்ஒர்க்ங்கிறது ஒரு லார்ஜ் நெட்ஒர்க் ஆஃப் த வேர்ல்டா இருக்கு, சரிங்களா? ஸோ டோட்டலா இந்தியாவில் பார்த்தோம்னா 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் காணப்படுது. இதுல மோஸ்ட்லி 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு கிராமத்துல தான் காணப்படுது, ரூரல் ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் போஸ்டல் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1837 தான் நமக்கு
போஸ்டல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணது பப்ளிக் பர்சனுக்காக. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஸ்டாம்ப் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1852. சரிங்களா? பின்கோட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பின்கோட். பின்ன என்ன அதோட டெஃபினிஷன்? போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு குயிக் மெயில் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி பின்கோட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பருங்கிறது 1972 நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது போக நமக்கு பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்மளுடைய போஸ்டல் சர்வீஸ்ல அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. போஸ்ட்ல அது ஒரு டைப், அவ்வளவுதான். அது வந்து எல்லாரும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து இந்த சேட்டலைட் போஸ்ட், மீடியா போஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் தான், வேற ஒன்றும் அந்த ஃபார்மேட் பேஸ்ல அவங்க பண்ணுவாங்க. என்ன சொல்றது, இந்த உள்ள போடுற கண்டென்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஜாதி சான்றுக்கு ஒரு கண்டென்ட், வருமான சான்றுக்கு ஒரு கண்டென்ட், அதுல ஒரு கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி. ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ நமக்கு தமிழ்ல வர்றதுக்கு சான்ஸ். ஆவண கேட்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுல இதோடைய ஃபார்மேட் ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருந்தால் இந்த பிரச்சனைக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்க? இதுல வந்துட்டு பிரைமரி செகண்டரிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் நமக்கு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். எந்த மாதிரி இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்னு பார்த்தோம்னா கார்ட்ஸ் அண்ட் என்வலப் இதெல்லாம் கன்சிடர் பண்றது நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ங்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலை வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ஏர் லிப்டட் மூலமா எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம போத் லேண்ட் அண்ட் ஏர் இந்த ரெண்டு வழியிலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு அந்த கார்ட்ஸ் அண்ட் என்வலப்ங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுவே செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா புக் பேக்கெட்ஸ், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு செகண்ட் கிளாஸ்ல வரும். இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல தான் நமக்கு கேரி பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது போக லேண்டும் இதுக்குள்ள வரும். ஸோ நமக்கு இந்த குயிக் டெலிவரி மெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ரீசெண்டா பார்த்தோம்னா 6 மெயில் சேனல்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானி, மெட்ரோ, கிரீன் சேனல், பிசினஸ் சேனல், பல்க் மெயில் சேனல், பீரியாடிக்கல் சேனல். இதெல்லாம் வந்துட்டு குயிக் மெயில் டெலிவரிக்காக நமக்கு உருவாக்கப்பட்ட சேனல்ஸ். ஸோ நமக்கு ஏசியாவில் இருக்க லார்ஜ் டெலிகம்யூனிகேஷன்ல இந்தியாவும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 2/3 ஆஃப் வில்லேஜஸ் வந்துட்டு பாக்குறப்போ நமக்கு எந்த மாதிரி கவர் ஆகுதுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயலிங் எஸ்டிடி அந்த விஷயங்கள்ல வந்துட்டு டெலிபோன் ஃபெசிலிட்டியை எடுத்துக்கிறாங்க. அதை இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் லெவல்ல பாக்குறப்போ ஐஎஸ்டியை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ எஸ்டிடி சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா பாக்குறப்போ நமக்கு ஒரே மாதிரி காமனான சர்வீஸா தான் இருக்கு. ஸோ நமக்கு டெலிபோன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தோம்னா growth ஆஃப் காமர்ஸ், பெரும்பாலும் வந்துட்டு காமர்ஸ்க்கான கம்யூனிகேஷனை மேற்கொள்றதுக்காக தான் நமக்கு இந்த எஸ்டிடிங்கிறது இதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இட்ஸ் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். சரிங்களா? உடனடியான தகவல்களை நமக்கு வழங்கக்கூடியது. ஸோ இதுல மொபைல் போன், ஃபேக்ஸ், இன்டர்நெட் இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு பர்சனல் கம்யூனிகேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா நம்ம கண்ட்ரி தெரிவிச்சிருக்கு. இப்போ பர்சனல் கம்யூனிகேஷன்னா நம்ம யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். பட் இதே மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா சேம் டைம்ல மில்லியன் ஆஃப் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணக்கூடியதான் நம்ம மாஸ் கம்யூனிகேஷன்
மோஸ்ட்லி இதை எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஜுகேஷனுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்காகவும் நமக்கு பயன்படுத்தக்கூடியது. அது போக நமக்கு இட்ஸ் ஹெல்ப் டு கிரியேட்டிங் த அவேர்னஸ், அதாவது நமக்கு வந்துட்டு விழிப்புணர்வு. எதுக்காகன்னு பாக்குறப்போ நேஷனல் பாலிசி சம்பந்தமாகவும் நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் சம்பந்தமாகவும் இருக்கிற விழிப்புணர்வுகளை வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்த மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பயன்படுது. ஸோ பேசிக்கா பாக்குறப்போ மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிறது 2 மெத்தட்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம்னா பிரிண்ட் மீடியா, செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் மீடியா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ எலக்ட்ரானிக் மீடியாங்கிறப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பயன்படுத்துறதுன்னா ரேடியோ ப்ராட்காஸ்ட். ஓகேங்களா? எப்போ முத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1923 ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அவங்கதான் முதல்ல இந்த வானொலி ஒளிபரப்பை வந்துட்டு பயன்படுத்து. சரிங்களா? ஸோ அப்பத்துல இருந்து நம்ம கல்ச்சர்லயே ஆகட்டும் சோசியல்லே ஆகட்டும் நம்ம பீப்புள்ஸுடைய மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு எப்ப நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா 1936 சேஞ்ச் பண்றாங்க. அதை மறுபடியும் ரீநேம் பண்றாங்க. எப்பன்னு பார்த்தோம்னா ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு 1957. ஆகாஷ்வாணியில பிரதமர் ஒருத்தர் வந்துட்டு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? என்னமோ ஒண்ணு சொல்லுவாரு, சண்டே ஆனா ஃப்ரீயா இருக்கு, மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. நீங்களா வந்துட்டு ரேடியோல கனெக்ட் பண்ணி உங்க டவுட் எது கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஸோ அது போக பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடியது, பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் அக்கோசேஷன்ஸ், ஸோ அதை பத்தின முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்துது. அது போக எஜுகேஷனுக்காக, சரிங்களா, ஒளின்னு சொல்லுவாங்க, ஆடியோ விஷுவல் மீடியம் சொல்லிட்டு. எதுக்காகன்னு பார்த்தா மக்கள் வந்து கல்வி கற்கிறதுக்காகவும் தொலை தொடர்புக்காகவும், சரிங்களா, நமக்கு சிக்னல்ஸ் வந்துட்டு இந்த ஒளி மெத்தட்ல வந்துட்டு நமக்கு காலப்போக்கில் ரேடியோல இருந்து அடுத்த ஸ்டெப்ஸா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்தியால இருந்த டெலிவிஷன் நெட்வொர்க்கோடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா தூர்தர்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்லாம்? தூர்தர்ஷன். ஸோ இது முத எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஒளிபரப்புறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா நமக்கு ரிமோட் ரூரல் ஏரியா, அது என்ன ரிமோட் ரூரல் ஏரியா? ரூரல் ரிமோட் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ரிமோட் வில்லேஜ் இன்னமும் அடிப்படை தேவைகள் கூட கிடையாத ஒரு சில கிராமங்களை ரிமோட் வில்லேஜ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம டெலிவிஷன் வந்து ரேடியோவோட அடுத்த ஸ்டெப்ஸா கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்நெட், இன்டர் கனெக்டிங் நெட்வொர்க். ஸோ தட் இஸ் த இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இதுக்காக யூஸ் ஆகுது? உலகளாவிய கனெக்ஷன்ஸ், சரிங்களா, வேர்ல்டு வைடு கனெக்ஷனான டிவைஸா நமக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இதுல சோசியல் மீடியாங்கிறதுனா ஒரு இன்டராக்டிவ். எதுக்கான இன்டராக்டிவ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிளஸ் மீடியேட்டட் டெக்னாலஜி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்போர்ட்டரா நமக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது இதா இருக்கு. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாக்குறப்போ நம்மளுடைய ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், கேரியர் இன்ட்ரெஸ்ட், அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால வந்துட்டு விர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் மூலியமா நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக நமக்கு இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது உருவாகுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்டர்நெட் யூசர்ஸ்ல 460 மில்லியன் நம்பர்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய இடமா செகண்ட் லார்ஜஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேஸா நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ரேங்கிங்ல இருக்கு.
ஸோ ஆல்சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சைனா. இதுவே இந்தியாக்குள்ள அதிகமா இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. இன்டர்நெட் அதிக ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். இவங்க தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்மளுடைய நெய்பர் தான். கேட்கல. ஆந்திர பிரதேஷ் இல்லைங்க, கர்நாடகா. ஸோ கர்நாடகா தான். அதுவும் எஸ்பெஷலி பெங்களூர். பெங்களூர் தான் நெட்ஒர்க்ல அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க இப்போ 2021 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 635.8 மில்லியன் இன்டர்நெட் யூசர் இந்தியாவில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளவு இருப்பாங்க? நிறைய இருப்பாங்க. ஒரு 1% 2% யூஸ் பண்ணாம இருப்பாங்க. 100ல 99% இன்டர்நெட்டா தான் இருப்பாங்க. இதே பாருங்க 2015ல வெறும் 26% மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஐபோன் இல்லையா, அதனால. ஸோ 2011 பாருங்க, இந்தியாவில் வெறும் 11% பேர் மட்டும்தான் நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, 10% மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் இதுல ஆண்கள் வந்துட்டு 71%, பெண்கள் வந்துட்டு 29% மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவா? ஸோ இது இணையத்தோட பயன்பாடு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியானா என்னென்ன வரும்? நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் மேகசின்ஸ், அப்புறம் அவ்வளவுதானா? நோட்டீஸ், வேற போஸ்டர்ஸ், இது எல்லாமே நமக்கு பிரிண்ட் மீடியா தான். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிரிண்ட்னாலே எடுத்த உடனே நம்ம வாயில வருது நியூஸ் பேப்பர். சரிங்களா? அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கு அண்டர் பிரிண்டர் மீடியாக்கு கீழே. சரிங்களா? ஸோ நமக்கு நேஷனல் அப்புறம் இன்டர்நேஷனல் லோக்கல் நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி சொல்லக்கூடியது இந்த செய்தித்தாள். ஸோ அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ இது எதுக்காக பயன்படுது? லார்ஜ் ஏரியாவை, ஒரு பெரிய பரப்பை நமக்கு சினாப்டிக் வியூ. சினாப்டிக் வியூனா ஒரு சின்ன பார்வையில அத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் நம்மளுடைய சேட்டலைட் அப்படின்னு. ஸோ இது மூலமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்? வெதர் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், அடுத்து நேச்சுரல் கிளைமேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், அடுத்து சர்வைலன்ஸ் ஆஃப் பார்டர் ஏரியாஸ்ல என்னென்னலாம் நடக்குது எல்லை பகுதிகளில் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நம்ம சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் முதல்ல ஏவப்பட்ட செயற்கைக்கோள் இது எந்த வருஷம்? 1975. லான்ச் பண்ணது யாரு? அவர் பிளான் பண்ணாரு, விக்ரம் சாராவே பிளான் பண்ணாரு. எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணி கொடுத்தது? இந்தியாவை லான்ச் பண்ணி கொடுத்துச்சு. அப்புறம் ரஷ்யா இல்லைன்னா ரஷ்யா. ரஷ்யா தான் லான்ச் பண்ணுச்சு. பிடிச்சதா இல்ல இடையில சப்ஜெக்ட் இருந்துச்சா? தமிழ்ல வந்ததா? ஓ, இந்த வளர்மதி மேம் இவங்களா வருவாங்களே அவங்க?
ஓ, அப்துல் கலாம் பத்தின ஒரு லெசன்ஸ் இருக்கும் அதுதானே? வளர்மதி இப்ப இருக்காங்களா? எந்த பகுதியை சேர்ந்தவங்க வளர்மதி? சிவகங்கை, அரியலூரா? அரியலூரா? அரியலூர். பட் இப்போ அவங்க இல்ல. இஸ்ரோல பணியாற்றின எத்தனாவது பெண் அறிவியல் அறிஞர்? செகண்ட். எந்த வருஷம் அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்க? 2015ல இவங்களுக்கு அப்துல் கலாம் அவார்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இவங்க கடைசியா ஒரு சேட்டலைட்க்கு வந்துட்டு கவுண்டிங் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. சந்திராயன் 3. சந்திராயன் 3க்கு கவுண்டிங் வாய்ஸ் கொடுத்தது இவங்க தான். 2023 செப்டம்பர் 14 அன்னைக்கு. செப்டம்பர் 14 யாரோட பர்த்டே? யாரோட அண்ணா? செப்டம்பர் 15. சரி, செப்டம்பர்ல உங்களுக்கு தெரிஞ்சு யாரோட பர்த்டே வரும்? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரிலேட்டிவ் சைட் கிடையாது. எப்போ? 17. சரி, அப்போ அண்ணா பர்த்டே 15. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ்ரோ. இந்த இயர் கண்ணுக்கு தெரியுதா என்ன இயர்னு? தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணதா? அப்போ சென்னைன்னு சேஞ்ச் பண்ணது 96. ஓகேவா? சோ இப்ப வர ரெண்டு விஷயம் பார்த்திருக்கீங்களா? சரி, எது தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணாங்க? மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சியை தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணது இஸ்ரோ ஃபார்ம் ஆனது. ரெண்டுமே 1969 தான். சரிங்களா? இதுங்க ஜூலைல ஜூலை 17 நினைக்கிறேன். சரியா தெரியல, நான் இடையில மறுபடியும் பார்த்தேன், இன்டிமேட் தான் பண்ணேன். சரி, நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு இஸ்ரோ எப்போ ஃபார்ம் ஆச்சோ அப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு நியூ எராவே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய கம்யூனிகேஷன் லெவல்ல ஒரு நியூ எரா, புதிய சகாப்தம் ஸ்டார்ட் ஆகிறது இங்கதான். ஸோ நம்மளுடைய சேட்டலைட் சிஸ்டம் அதை வந்து இந்தியாவை வந்து பாக்குறப்போ நம்ம டூவா டிவைட் பண்றாங்க. ஒன் இஸ் இன்சாட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஐஆர்எஸ். ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் சொல்லி நமக்கு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இதுல இன்சாட் வந்து பாக்குறப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 1983ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது மூலமா நமக்கு என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறப்போ டெலிகம்யூனிகேஷன், மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ், அப்புறம் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்துக்கும் நமக்கு இன்சாட்டை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இன்சாட்டை யூஸ் பண்றதுக்கு சிக்னல்ஸ்லாம் வந்து எங்கெங்க பயன்படுத்துறாங்க? டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் போன். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு சிக்னல்ஸ் அனுப்புறதுக்காக நமக்கு இன்சாட்ஸ் வந்துட்டு பயன்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம வெதர் டிடெக்ஷனுக்காகவும் இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்காகவும் நமக்கு இந்த இன்சாட் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ இவங்கெல்லாம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள், ப்ரோக்ராம்ஸ். ஸோ முதல்ல இன்சாட் வரிசையில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தோம்னா இன்சாட் 1B. அவங்க தான் வந்துட்டு 30th ஆகஸ்ட் 1983ல முதல்ல ஏவப்பட்டாங்க.
டெஃபினிஷன் சொல்றதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. மினரல்ஸ், ஃபோர்ஸ். சரி, ரிசோர்சஸ்னா என்ன? நேச்சுரலா கிடைக்கக்கூடிய நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ரிசோர்சஸ் அப்படின்னு. இது எப்போ ஒர்க் ஆகுது? ஓகே, ஸோ நமக்கு எனி மேட்டர்ஸ் ஆர் எனர்ஜி derived from the environment எங்கிருந்து கிடைக்குதுன்னா environment கிடைக்குது. It's used by living things including human is called natural resource. சரிங்களா? அதாவது மனிதன் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் சுற்றுச்சூழல்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு பொருளாகட்டும் இல்ல ஒரு ஆற்றல் ஆகும், எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு இயற்கை வளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த இயற்கை வளத்துல என்னென்னலாம் அடங்கும்னு பார்த்தா ஏர், வாட்டர், சாயில், மினரல், fossil fuels, plants, wildlife, இது எல்லாமே நமக்கு இயற்கை வளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நமக்கு இயற்கை வளம் வந்துட்டு மெயினா பாக்குறப்போ என்னவா பயன்படுத்தப்படுதுன்னா ரா மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க. இண்டஸ்ட்ரி பேஸ்ல ரா மெட்டீரியலா நமக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது போக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ்ங்கிறது செவரல் யூசஸ்ல நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அது பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, நமக்கு எப்படி கிடைக்குது, அதோட கண்டினியூ அவைலபிலிட்டி எப்படி கிடைக்குதுங்கிறத பொறுத்து அதை 2 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா ரினியூவபிள் ரிசோர்சஸ். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸ்னா என்ன? திரும்ப உருவாக்க முடியும். சே எனி எக்ஸாம்பிள், சன்ரைஸ், சோலார், ஹைட்ரோ, விண்ட், டைடல். அதனால் நம்மளுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், போக நமக்கு இந்த ரெனியூவபிள் எனர்ஜில சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, இது எல்லாமே நமக்கு ரினியூவபிள் கேசஸா, ரினியூவபிள் ரிசோர்சஸா நமக்கு பயன்படுது. ஸோ இதே நான் ரினியூவபிள்னா கேனாட் ரிப்ளேஸ், அதை மறுபடியும் உருவாக்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேசஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு நான் ரினியூவபிள் எனர்ஜியா இருக்கு. மினரல்ஸ்னா என்ன? மினரல்ஸ்னா என்ன? அதாவது ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் அப்படின்னா இயற்கையாவோ இல்ல செயற்கையாவோ கிடைக்கக்கூடிய ஒரு பொருளானது அதனுடைய கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அது மினரல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நமக்கு மோஸ்ட்லி மினரலை வந்துட்டு எங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னு பார்த்தோம்னா மைனிங், சுரங்கத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம எந்த மாதிரியான சுரங்கங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கறோம்னா ஓப்பன் பிட் மைன்ஸ், வைல்ட் டீப் மைன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பக்கத்துல இருந்து எடுக்கிறது. சரிங்களா? கரிமம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம உயிரினங்கள்ல இருந்து கிடைக்கிறது. தாவரங்கள், விலங்குகள்லாம் இருக்குது, அதுல இருந்து அப்புறம் வந்து இந்த மரங்கள்லாம் தாகுதுல்ல, அதெல்லாம் கரிமம். சரிங்களா? கனிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நேச்சுரலாவே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு சில இயற்கையான பொருட்கள், அதெல்லாம் கனிமம். சரி, கரிமம்னா நிலக்கரி சொல்லுங்க. சரிங்களா? இதே கனிமம்னு கேட்டோம்னா நம்ம பொட்டாசியம், சல்ஃபைட், இதெல்லாம் நம்ம சொல்றோம். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு டவுட்டா இருக்கு, தனிமம்னா என்ன?
கனிமம் கனிமம் நான் சொல்லிட்டேன். கனிமம் இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் அதுல வரதுல என்ன சொல்லுவாங்க? பீரியாடிக் டேபிள்ஸ்குள்ள வரது எலமெண்ட்ஸ். தனிமம்னா எலமெண்ட்ஸ். இப்ப சொல்லுங்க. ஓகே, சோ இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய கனிமங்கள் தொடர்பான மினரல்ஸ் தொடர்பான அத்தனை ஆராய்ச்சியுமே யார் எடுப்பாங்க கேட்டோம்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா கொல்கட்டால காணப்படுது. இதே வந்து மைன்ஸ் ரிலேட்டட் ஆனது பார்த்தோம்னா இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ். இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நாக்பூர்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தோம்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். இவங்க தான் முழுக்க முழுக்க இதுக்கான ரெஸ்பான்சிபிள். அதை எந்த ஆக்ட சொல்லுதுன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1957. மினரல்ஸோட டைப்ஸ் என்னென்ன? ஸோ கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நமக்கு 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ அது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ இதுல மெட்டாலிக் மினரல்ஸ்னா என்ன? 1 or more மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருந்ததுன்னா அது மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு மெட்டாலிக் மினரல்ஸ்ங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா நேச்சுரலாவே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. சரிங்களா? ஸோ நமக்கு இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குறப்போ அயன், மேங்கனீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லெட், கோல்டு. இது எல்லாமே வந்துட்டு மெட்டாலிக் மினரல்ஸ் கூட வரக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகே, சோ நமக்கு ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அயன் ஓர், இரும்பு தாது. சோ இத பார்த்தோம்னா நமக்கு வைட்லி டிஸ்ட்ரிபியூட் எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்தோடைய கிரஸ்ட். கிரஸ்ட்ங்கிறது எங்க இருக்கிறது? எர்த்ல ஃபர்ஸ்ட் லேயரா செகண்ட் லேயரா? ஃபர்ஸ்ட் லேயர். சரிங்களா? சோ நம்ம கிரஸ்ட் மேலேயே காணப்படக்கூடிய மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு அயன் ஓர் அப்படிங்கிறது. சோ இது நமக்கு ரொம்ப ஃப்ரீயான ஸ்டேட்லயே நமக்கு மோஸ்ட்லி கிடைக்குது. சரிங்களா? சோ இது பொதுவா பாக்குறப்போ நமக்கு இக்னீஷியன் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் அதுல இருந்து தான் நமக்கு செடிமெண்டேஷன் ஆகுது. சரிங்களா? சோ மொத்தமா பார்த்தோம்னா இந்தியாவில நமக்கு இந்த அயன் ஓர் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்போ நமக்கு 9602 மில்லியன் டன் ஆஃப் ஹேமடைட். அயன் ஓர்ல இது ஒரு டைப் ஹேமடைட் அப்படிங்கிறது. இதுவே 3408 மில்லியன் டன்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்னடைட் காணப்படுது. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஹேமடைட் அப்படிங்கிறது 79% டெபாசிட் ஆயிருக்கு. எங்கன்னா அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதே 93% வந்து மேக்னடைட் வந்துட்டு டெபாசிட் ஆயிருக்கு. எங்கன்னா ஆந்திரா, கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ மேக்னடைட்டை வந்துட்டு நம்ம இருப்பு வச்சிருக்க நிலையில பாக்குறப்போ அதுல வந்துட்டு 72% தமிழ்நாடு தான் வந்துச்சு, கர்நாடகா தான் வந்துட்டு நமக்கு அதை இருப்பு வச்சிருக்கு.